இயற்கை அனர்த்தங்களினால் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை பல வருடங்களுக்கு பின்னோக்கி நகர்த்த இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை விடுக்கும் செயற்பாட்டை பலப்படுத்த வேண்டும் எனவும் அதற்கு சர்வதேச ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். நியூஸ் வீக்குக்கு வழங்கிய செவ்வியிலே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க. டித்வா சூறாவளி பாரிய அழிவை ஏற்படுத்தியது. உயிரிழப்புகள் நேர்ந்தன. பல கிராமங்களும் வெள்ளத்தில் மூழ்கின. அடிப்படை வசதிகள் அழிவடைந்தன. நாம் வேகமாக செயற்பட்டோம். எமது பாதுகாப்பு படையினரும் பிரதேச அதிகாரிகளும் செயற்பட்டனர். சர்வதேச உதவிகளும் விரைவாக கிடைத்தன. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பதற்கு முன்னுரிமை அளித்துள்ளோம். இவ்வாறாக எமக்கு சரியான பாதையை காண்பிக்கும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் தேவை. நீண்ட காலமாக நிலவிய குறைபாடுகள் தெளிவாகியுள்ளன. பிரதேசங்களின் தயார் நிலைமை, நிலத்தை பயன்படுத்தல் மற்றும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் என்பன இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. அரசாங்கம் என்ற வகையில் இதனை நிவர்த்திக்கும் போது எமது நோக்கம் இதற்காக இடர் முகாமைத்துவ கட்டமைப்பு தொடர்பில் முழுமையாக மீளாய்வு செய்து அதனை நாம் ஆரம்பித்துள்ளோம். இலங்கையில் முன்னெச்சரிக்கை விடுக்கும் கட்டமைப்பை நாம் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக வானிலை எதிர்வுகள் தொடர்பில் மக்களுக்கு தகவல்களை வழங்கி மக்களை ஆயத்தப்படுத்தும் கட்டமைப்பு தேவை. அவசரமாக ஆதரவு வழங்கிய சர்வதேச பங்காளர்களின் ஒத்துழைப்புடன் இராணுவம், போலீசார் இணைந்து மீட்பு பணியையும் நிவாரண பணிகளையும் முன்னெடுத்தனர். பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அவசர செயற்பாட்டு மத்திய நிலையங்கள் ஸ்தாபித்தோம். தேவையான வளங்களையும் தேசிய இடர் முகாமைத்துவ அதிகார சபை வழங்கியுள்ளது. விரிவான ரேடார் கட்டமைப்பினூடாக எதிர்வுகளை வழங்கக்கூடிய கட்டமைப்பை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதிக ஆபத்தான பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கான உபகரணங்களையும் பொருட்களையும் முன்கூட்டியே தயார்படுத்தியிருக்க வேண்டும். மத்திய மலைநாட்டில் மண் சரிவு அபாயமுள்ள இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. உண்மையில் அந்த மாவட்டங்களில் இதற்கு முன்னரும் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. காலநிலை மாற்றத்தால் இவ்வாறான அழிவுகளை நாம் எதிர்பார்த்தையாக வேண்டும். எனினும் இலங்கை பல வருடங்களாக இவ்வாறான நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதில் தோல்வியடைந்துள்ளது. ஆக குறைந்தது தற்போதானும் செயற்திறன் மிகுந்த விடயங்களை முன்னெடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்காக பங்காளர்களோடு செயற்பட வேண்டும். நாம் மீண்டும் இலங்கையை கட்டியெழுப்புவோம். முன்னர் இருந்ததை விட சிறந்த நிலைமைக்கு நாட்டை கட்டியெழுப்புவோம். இயற்கை அனர்த்தங்களினால் இலங்கையின் செயற்பாடுகள் பல வருடங்களுக்கு பின்னோக்கி நகருமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கும் ஜனாதிபதி பதிலளித்தார். மேற்கோள் ஆரம்பம். நாம் தற்போது செயற்படாமல் இருந்தால் அந்த பொறியில் நாம் சிக்குவோம். இது நாம் உருவாக்கிய பொறி அல்ல. பூகோள வானிலை மாற்றம் இலங்கை குறிப்பிட்ட அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இயற்கை அனர்த்தங்களை எதிர்நோக்குகின்ற போது பல வருடங்களாக திட்டமிட்டுள்ள அபிவிருத்திகள் ஒரு இரவிலேயே அழிவடைந்து செல்கின்றன. நாம் இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். அனைத்து வெள்ளப்பெருக்கு நிலைமைகளும், அனைத்து சூறாவளிகளின் போதும், அனைத்து அனர்த்தங்களின் போதும் எம்மால் மீண்டும் நாம் ஆரம்பித்த இடத்துக்கு செல்ல முடியாது. அந்த பொறியிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு திட்டத்தை தயாரிப்பதற்கு நமக்கு உதவுமாறு நாம் பங்காளர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். வெள்ளப்பெருக்கின் போதும், சூறாவளியின் போதும், வறட்சியின் போதும் எம்மை மீண்டும் ஆரம்பிடத்து கொண்டு செல்லும் நிலைமை ஏற்படுத்த இடமளிக்க முடியாது. எனவே இதிலிருந்து வெளியே வருவதற்கு பங்காளர்களின் உதவி தேவை. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த எமக்கு உதவுங்கள். அதேபோன்று டிஜிட்டல் பொருளாதாரம், தகவல் தொழில்நுட்ப சேவை, காலநிலை மாற்றங்களின் போதும் பாதிப்பு ஏற்படாத கைத்தொழில் துறைகளை மேம்படுத்த எமக்கு உதவுங்கள். அனர்த்தங்கள் இடம்பெறுவதற்கு முன்னர் மக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கும் சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் நேரம் கிடைக்கும் வகையில் எமது தொழில்நுட்பத்தை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும். அந்த தொழில்நுட்பத்தை எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேற்கோள் முடிவு.